மிட் நைட்டுல இயேசுவ மீட் பண்ண நிக்கோதேமு வந்தா, இயேசுவோடு பேசினா. மிட் நைட்டுல இயேசுவ மீட் பண்ண நிக்கோதேமு வந்தா, இயேசுவோடு பேசினா. டவுட் எல்லாம் கேட்டாரே, இயேசுவுக்கு ஃப்ரெண்டானாரே. டவுட் எல்லாம் கேட்டாரே, இயேசுவுக்கு ஃப்ரெண்டானாரே. இயேசுவின் அன்பிற்காக எது வந்தாலும் வாழ்ந்தார். இயேசுவை நம்பியே சீஷனாக வாழ்ந்தார். பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முன்னுனராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலே கடவுளுக்கு நன்றி சொல்லும்படியாய் இந்த 2024ஆம் ஆண்டிலும் கடவுளுடைய கிருபையின் கரம் நம்முடைய திருச்சபையின் வழியாய் இந்த விடுமுறை வேதாகம பள்ளி சிறுவர் ஊழியங்களை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதனுடைய வழிநடத்துதல், அதனுடைய தேவைகள், அடைக்கலங்கள், பிள்ளைகளுடைய வாழ்வின் நன்மைகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கின்றார் என்ற நன்றி உணர்வோடு நாம் இந்த நிறைவு நாளிலும் ஆவியானவருடைய எழுந்தருளல் நம்மோடு கூட இருந்து இந்த கூடுகையிலும் அருமையான பிள்ளைகள் ஆண்டவருடைய திருப்பெயரின் மகிமைக்கென்று தங்களுடைய தாளந்துகளை, தாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்ற இந்த கூடுகையிலும் அவருடைய வழிநடத்தல் நிறைவாயிருக்க நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இதோ விளைநிலங்கள் விளைந்திருக்கிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று அறைகூவலை வைத்திருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள், நான் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்ற உங்களுடைய வார்த்தைகளின்படியாய் இந்த நல்ல நாளிலுமே எங்களுடைய சிஎஸ்ஐ மறுரூபாலய திருச்சபையின் இந்த 2024ஆம் ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களை கடந்த 1ஆம் தேதி முதல் நாங்கள் தொடங்கும்படியாகவும் இந்த நாளிலுமே நாங்கள் நன்றி நிறுத்தத்தோடு இந்த விடுமுறை வேதாகம பள்ளியின் ஊழியங்களை நிறைவு செய்யும்படியாகவும் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறேன். உம்முடைய வழிநடத்தலுக்காய் உம்மை துதிக்கின்றோம். இதை திட்டமிட்ட நாள் முதலாக உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தினதற்காக கடந்த 8 நாட்களும் இந்த ஊழியத்திலே தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய மகிமையை இந்த உலகிற்கு எடுத்து செல்லும்படியாகவும் சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாகவும் முன்வந்து இந்த ஊழியங்களை தாங்கின பொறுப்பாளர்கள், திருச்சபையினுடைய அனைத்து ஆசிரிய பெருமக்கள், வாலிபர் தம்பி தங்கைமார், விதமாக தன்னார்வத்தோடு ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று தங்களுடைய நேரத்தை, தாளந்துகளை அர்ப்பணித்து உதவி செய்த ஒவ்வொருவர், குறிப்பாக பங்கு பெற்ற பிள்ளைகள், திருமணத்தின் வழியாய் இந்த ஊழியங்களை மேற்கொண்ட அருமையான இயக்குநர்கள், அன்பு பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்குமாக நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம். சாமி, இந்த வேளையிலும் நன்றி நிறுத்தத்தோடு இந்த கடந்த 8 நாட்களாக உம்முடைய வல்லமுள்ள வழி நடத்துதலும் உம்முடைய இரக்கமும் எங்களோடு உம்முடைய அடைக்கலமும் இருந்ததை எண்ணி துதிக்கின்றோம். இந்த கூடுகையிலும் அருமையான பிள்ளைகள் உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்தும்படியாக தாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளையும் தாங்கள் அறிந்து கொண்ட உம்முடைய செயல்களையும் பாடல்கள், கதை, நடனங்கள் வழியாக தங்களுடைய தாளந்துகளை உமக்கென்று கொடுக்கும்படியாய் கூடி வந்திருக்கின்ற இந்த கூடுகையிலே உம்முடைய ஆவியானவர் அருமை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதற்காக முயற்சி எடுத்த அனைத்து ஊழியத்தின் ஒவ்வொரு அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த கூடுகையிலும் நீரே எழுந்தருளி அருமை பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்க தாழ்த்துகின்றோம்.
வந்திருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும், திருச்சபையின் குடும்பங்களையும், இன்னும் நண்பர்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய பிள்ளைகள் வழியான ஆசீர்வாதங்களை நிறைவாய் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள, இந்த திருச்சபையும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். Bible reading. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12. தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 23. பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாதென்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பாடம் வாசித்து உண்டாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாகும். டைரக்டர்ஸ் ரிப்போர்ட். சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் சிஎஸ்ஐ மறுரூப ஆலயம் கத்தீட்ரல் பாரிஸ் கவுன்சில் மதுரை இளையோர் திருச்சபை திருப்பணி விடுமுறை வேதாகம பள்ளி 2024 எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:11. இயக்குனர் அறிக்கை. விடுமுறை வேதாகம பள்ளி 2024 எண்ணுகிறேன். சிஎஸ்ஐ மறுரூப ஆலயம் KK நகர் மதுரை. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையின்
நம்முடைய திருச்சபையின் இந்த ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளி நடத்த கர்த்தர் செய்த பெரிய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் ஜஸ்டின் சகாயராஜ் ஐயா அவர்கள் மற்றும் திருச்சபை நிர்வாக குழு உறுப்பினர்கள், திருச்சபையின் விசுவாசிகள் அனைவருக்கும் முன்பாக இந்த ஆண்டின் நிகழ்வு அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆண்டு எண்ணுகிறேன் என்ற தலைப்பின் கீழ் பிலிப்பியர் 3:11 அடிப்படையில் கண்மணி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இவை அனைத்தும் பிள்ளைகளின் வாழ்விற்கு பிரயோஜனமுள்ளதாய் இருந்திருக்கும் எனவும், பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை எண்ணவும் அவரை போல வாழவும் கற்றுக்கொண்டார்கள் எனவும் விசுவாசிக்கிறோம். மே 1 முதல் மே 9 வரை நடைபெற்ற இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில் அனுதினமும் ஒவ்வொரு விதமான தலைப்புடன் பாடல்கள், வேதாகம உண்மை சம்பவங்கள், மனன வசனங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. குறுநாடகம் மற்றும் குறுஞ்செயல்பாடுகள் மூலம் பிள்ளைகளின் வாழ்விற்கு தேவையான வேதாகம கருத்துக்களும் விளங்கப்பட்டது. அதோடு பல புதிய காரியங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறோம். 1/5/2024 புதன்கிழமை அன்று காலை சரியாக 8:30 மணி அளவில் நமது திருச்சபையின் விடுமுறை வேதாகம பள்ளி சபை குருவானவர் ஐயா அவர்களால் ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப நாளான அன்று தலைப்பு எண்ணுகிறேன். இந்த தலைப்பின் கீழ் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டனர். 2/5/2024 வியாழக்கிழமை அன்று நஷ்டமென்று எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அன்று நண்பர்கள் தினம் அனுசரிக்கப்பட்டது. பிள்ளைகள் தங்கள் நண்பர்களை அழைத்து வந்தார்கள். சகேயு தனக்கு லாபமானவைகளை இயேசுவுக்காக நஷ்டமென்று எண்ணினாரோ அதே போல பிள்ளைகளும் தங்களிடம் இருக்கிற பெருமைகளை எல்லாம் மேன்மையாக எண்ணாமல் அவைகளை நஷ்டம் என்று எண்ணி நம்மை கடவுளின் ஒப்படைக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டனர். 3/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று கிறிஸ்துவையே ஆதாயமாக எண்ணுகிறேன் என்ற தலைப்பின் கீழ் இயேசுவுக்காக செயல்பட வேண்டும். மற்றவை நமக்கு முக்கியமல்ல, கிறிஸ்துவே நமக்கு ஆதாயம். அவரே நமது ஆதாயம் என உணர்ந்து அவரிடம் நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. 4/5/2024 சனிக்கிழமை அன்று பிடிக்கப்பட்டவன் என எண்ணுகிறேன் என்ற தலைப்பின் கீழ் கற்றுக் கொடுக்கப்பட்டது. நாமும் கடவுளால் பிடிக்கப்பட்டவர்கள். நாம் தவறு செய்தாலும் அதை உணர்ந்து மனம் வருந்தி அவர் மீது அன்பாக இருந்து நம்மை ஒப்படைத்தால் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக நம்மளை மாற்றுவார் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. 6/5/2024 திங்கட்கிழமை அன்று மறக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் நாமும் நம் வாழ்வில் சிலரை காயப்படுத்தி இருப்போம். சிலருடன் சண்டை போட்டு சமாதானம் இழந்திருப்போம். அவ்வாறு யாருடனோ பிரச்சனை இருந்தால் கடவுளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் எதிரிகளிடம் மன்னிப்பு கேட்டு சமாதானமாக வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. 7/5/2024 செவ்வாய்க்கிழமை அன்று ஆசிரியர்கள் நாளாக அனுசரிக்கப்பட்டது. உயிர்த்தெழுதலையே எண்ணுகிறேன் என்ற தலைப்பின் கீழ் ஆசிரியர்களால் பாடல், செய்கை, கதை, குறுநாடகம், வசனம் என பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. 8/5/2024 புதன்கிழமை அன்று மேன்மையாக எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் உலக பெருமை அடைய உழைப்பதை விட கடவுளின் வசனத்தை அறிந்து கொள்வதே மேன்மையானது என எண்ணி நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டனர். அன்றைய நாள் அன்பின் விருந்து மற்றும் கொடுக்கும் நாளாக அனுசரிக்கப்பட்டது. பிள்ளைகள் தங்களையும் தங்கள் காணிக்கையிலும் கர்த்தருக்கென்று படைத்தனர். 9/5/2024 வியாழக்கிழமை இன்று நிறைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. பிள்ளைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கற்றுக்கொண்ட பாடல், செய்கை, வசனம் போன்ற அனைத்தையும் ஆண்டவரின் நாமம் மகிமைப்படும்படியாக சபையராகிய உங்கள் முன் செய்து காட்ட ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். இந்த 8 நாட்களும் மொத்தமாய் பங்கு பெற்றவர்களின் எண்ணிக்கை மாணவர்கள் 100, கர்த்தரை அறிந்தவர்கள் 22, கர்த்தரை அறியாதவர்கள் 78, ஆசிரியர்கள் 20, உதவியாளர்கள் 4, இயக்குநர்கள் 2. இந்த திருச்சபையில் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நமது திருமணத்தின் இறையோர் திருச்சபைக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளியில் பங்கு கொண்ட மாணவர்களுக்கும் அவர்களை அனுப்பி வைத்த பெற்றோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அநேகர் எங்களது தேவைகளை அவ்வப்போது வந்து பூர்த்தி செய்து கொடுத்தனர். விசேஷமாய் இந்த திருச்சபையின் குருவானவர் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஊழியத்தில் எங்களோடு இணைந்து செயல்பட்ட ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இயக்குநர்களாகிய எங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வேளையில் நம் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை எண்ணவும் அவரின் கிருபையாய் இதிலும் பெரியானவைகளை எண்ணவும் நாமும் ஆசீர்வாதமாய் வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.
பண்ணலாமா ஏஞ்சலா? ஏஞ்சுக்க. தந்தன தானே தனநானே தந்தன தானே தனநானே தந்தன தானே தனநானே தந்தன தானே தனநானே என் வாழ்வில் இயேசுவையே நம்பி அவரையே என்றென்றும் நம்பி என் வாழ்வில் இயேசுவையே நம்பி அவரையே என்றென்றும் நம்பி பயணம் போகிறேன் அவரை நம்பி செல்கின்றேன் பயணம் போகிறேன் அவரை நம்பி செல்கின்றேன் என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான் இனி என் வாழ்வில் எல்லாமே வெற்றிதான் என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான் இனி என் வாழ்வில் எல்லாமே வெற்றிதான் தந்தன தானே தனநானே தந்தன தானே தனநானே தந்தன தானே தனநானே தந்தன தானே தனநானே ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா இந்த வேலையிலும் உம்மை நோக்கி பார்க்க கண்ணோக்கி பார்க்க கிருபை தந்ததுக்காண்டி உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் நாம் பேசப்போகிற வாயின் வார்த்தைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. என்னை மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க. பிள்ளைகளோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமீன். எடுத்தவங்க வாசிக்கலாம். தானியேல் 6:13. தானியேல் 6:13. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினமும் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். நம்மளோட விபிஎஸ் தலைப்பு என்னது? எண்ணுகிறேன். தானியேலும் எப்படின்னா 3 வேளையும் என்ன பண்ணார்னா தேவனையே எண்ணிக்கொண்டு அவரோடையே பேசி கொண்டு இருந்தார். நம்ம எல்லாரும் 3 வேளையும் அவர்கிட்டே பேசிட்டு அவர்கிட்டே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு அப்படி இருக்கோமா இல்லையா? இல்லை. இனி ஒரு ஹேபிட் கொண்டு வருவோமா? நம்ம வாழ்க்கையில் நம்மளும் அட்லீஸ்ட் 1 டேக்கு 1 டைம் ஆகுது, ஒரு தடவையாவது அவரோட பேசணும், ஜெபிக்கணும், எல்லாம் செய்யணும். ஓகேவா? பண்ணுவீங்களா? பண்ணணும். ஓகேவா? தானியேல் 3 வேளையும் ஜெபிச்சாரு, அவரோடையே பேசி கொண்டுட்டு இருந்தார். அவர் வாழ்ந்த தேசத்தில் புதுசாக ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க ராஜா. என்ன ஆர்டர்னா, 3 ராஜாவை தவிர்த்து, ராஜா சொல்கிற தெய்வத்தை தவிர்த்து வணங்குறவங்களை ஒரு பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? சிங்கக்கெபியில் போடுவாங்க. நம்மளுக்கு இப்படி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு. அப்போது அங்கே ராஜா சொன்ன சட்டப்படி தானியேல் கேட்கல. அவர் என்ன பண்ணார்? தேவனோட பேசிக்கொண்டே இருந்தார், அவரை எண்ணிக்கொண்டே இருந்தார். அப்போது நம்மளும் அப்படிதான், எப்பயும் அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கணும், எண்ணிக்கொண்டே இருக்கணும். நம்மளுக்கு கஷ்டம்லாம் வரதான் செய்யும். அதே மாதிரி தான் தானியேல் அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழ்ப்படியாமல் ஏசபாவோட பேசாமல் அவரை நினைக்காம இருந்த நாட்கள் இருந்தா? இல்லை, அவர் பேசிக்கொண்டே இருந்தார். நம்மளும் இனிமே அந்த ஒரு ஹேபிட் எல்லாரும் பண்ணுவீங்களா? டெய்லி பேசுவீங்களா? எப்படி பேசணும்? ப்ரேயர் மூலமாக பேசலாம். சில பேருக்கு சூழ்நிலை ஏற்படாது, ப்ரேயர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? நீங்கள் நைட் எல்லோரும் பெட்டுக்கு போனோன்னே தூங்குற ஆட்களா? தூங்கிடுவீங்களா? சில பேர் தூங்க மாட்டீங்களா? அப்போ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்ன நடச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே பேசிக்கணும்.
ஏசப்பா இதெல்லாம் நடந்தது, இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சேன், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணணும். நம்ம மனசுக்குள்ளே பேசினா எப்படி ஏசப்பா கேட்கும்? இந்த 8 டேஸ் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? இது பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிட்டு ஒரு தீர்மானம் எடுத்தோம்ல, அந்த தீர்மானம் எடுத்தப்போமே ஏசப்பா நம்ம எல்லா இதயத்துக்குள்ளேயும் வந்திருப்பாரு. அப்போ நம்ம பேசுறது கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்கும். கஷ்டத்தை தான் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும், சந்தோஷத்தை தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு இல்லை. தானியேல் 3 வேளையும் ஜெபிச்சிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார்? 3 வேளையும் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருந்திருக்கும்? காலையிலேருந்து என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருப்பார்ல. என்ன நடந்துச்சு, என்ன சாப்பிட்டேன்னு முதற்கொண்டு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் நம்மளும் 3 வேளை முடியலாட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒன் டைமாவது அவர்கிட்ட பேசலாம். நம்ம பேசலாட்டி அவர் ஃபீல் பண்ணுவாரா மாட்டாரா? ஐயோ என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டிக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவார்ல. அதே மாதிரி தான் இனி நம்ம வந்து தானியேல் மாதிரி இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒன் டைம் பேசணும் அவர்கிட்ட. தானியேல் ப்ரேயர் பண்ணாரு. இது வந்து ராஜாக்கு தெரிய வந்துச்சு, தானியேல் இப்படி தன்னோட சட்டத்தை கீழ்ப்படியாம தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு வந்து தெரிஞ்ச உடனே அவரை என்ன பண்றாருன்னா சிங்க கெபியில போடுறாரு. 16வது வசனம் யாராவது வாசி. அழகா ஒரு வார்த்தை ராஜா கடைசியா சொல்லியிருக்காரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ராஜா கூட விசுவாசிச்சிருக்காரு தானியேலை கண்டிப்பா அவர் ஆராதிக்கிற தேவன் வந்து காப்பாத்துவார்னு சொல்லிட்டு. தானியேலை சிங்க கெபிக்குள்ள போட்டாங்க. இப்போ நம்மளும் டெய்லி ஓகே இன்னையிலேருந்து ப்ரேயர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். இன்னையிலேருந்து டெய்லி ஏசப்பாவோட பேசுறோம், என்னென்ன நடக்குதோ நம்ம கஷ்டம் நம்ம சந்தோஷம் எல்லாத்தையும் நம்ம ஏசப்பாட்ட சொல்றோம்னு வந்து ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். அப்போ நம்ம சரி டெய்லி பேசுறோம், அப்போ நம்ம கஷ்டம் வராமல் இருக்குமா? கஷ்டம் வராமல் இருக்குமா? இருக்காது, கண்டிப்பாக கஷ்டம் வரும். அதே மாதிரி தான் 3 வாரம் ப்ரேயர் பண்ணார். ஏசப்பா எதுக்கு அப்படியே ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வரணும்? அவருக்கு 3 டைம் ப்ரேயர் பண்ணும்போதும் எதுக்கு கொண்டு வரணும்? ஆனாலும் அவர் கஷ்டம் வந்ததானே செஞ்சு. அப்படி கஷ்டம் வந்தோடனே அவரை விட்டுறக்கூடாது. கஷ்டத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி எல்லாத்தையும் நம்ம அவரோட பகிர்ந்துக்கறணும். அதே மாதிரி தான் தானியேலை சிங்க கெபிக்குள்ளே போட்டாங்க. சிங்க கெபிக்குள்ளே போடும்போதும் அவர் பயப்படல. அங்கேயும் போய் என்ன பண்ணார் தெரியுமா? அழகாக 3 வேளையும் ஜெபிச்சார். என்ன செஞ்சார்? ஒரு நாள் இரவு ஃபுல்லாக அந்த கெபிக்குள்ளே இருந்தார், 3 வேளையும் ஜெபிச்சார். தானியேலை கெபியில் அடைச்சிட்டு வந்துட்டாங்க. ராஜாவுக்கு தூக்கமே வரல. சிங்கத்துக்கு கெபிக்குள்ளே இப்படி தானியேலை நம்ம போட்டோமே, தானியேல் என்ன ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலை, எப்படா விடியும்னு காத்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா இரவு ஃபுல்லாக சிங்கத்து கூட, நம்மளாம் சிங்கத்து கூட இருக்க முடியுமா? இருக்க முடியாது, சிங்கம் நம்மளை அடிச்சிரும். ஓகே அப்படிதானே? அதே மாதிரி தான் ரொம்ப பயந்தார் ராஜா, பயந்தார். தானியேல் பயப்படல. தானியேல் கூட யார் இருக்கா? தேவன் இருக்கார். தானியேல் பயப்படல. 3 வேளையும் அழகாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தார். காலையில் விடிஞ்ச உடனே ராஜா உடனே போய் என்ன பண்ணுறாருன்னா போய் சிங்கக்கெபிக்குள்ள, ஏன்னா சிங்கக்கெபியோட கதவு தான் அடைக்கப்பட்டுச்சுல, வெளியிலேருந்து தானியேலே அப்படின்னு கூப்பிட்றாரு. 20வது வசனம் யாராவது. அழகா கேட்டிருக்காரு. அவர் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். அதே மாதிரி உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு கொஸ்டின் கேட்காரு. ஆன்சர் வருமா வராதோன்னு ராஜா பயந்துட்டு இருப்பாரு. தானியேல் உள்ள இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கும் ராஜாக்கு. ஆனால் அங்கேருந்து ராஜா சொல்றாரு. 22வது வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். என்ன சொல்லியிருக்காரு? சிங்கங்கள் கெபிக்குள்ள அவருக்கு துணைக்கு யார் அனுப்பியிருந்தார்? தேவன். ஒரு தூதன் என்ன பண்ணாரு? அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டிருந்தாராம். அப்போ அழகா சிங்கங்களோட அவர் உட்காந்துருப்பார்ல, சிங்கக்கிட்ட உட்காரும்போது பயம் இல்லாமல் ஜாலியாக உட்காந்துருப்பார்ல தூதன். அதே மாதிரி நமக்கு கஷ்டம் வரும்போது இதை இவங்கள்ட்ட சொல்லலாமா, இவங்கள்ட்ட சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு நினைக்கலாம் கூடாது. யார் சொன்னாலும் தப்பாக நினச்சிப்பாங்க. ஆனால் நம்ம தேவன்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கும். அவர் நம்ம பிள்ளையை எப்பயுமே, நம்ம அவரோட பிள்ளைனால நம்மளை எப்பயுமே தப்பாக நினைக்க மாட்டார். எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும். கஷ்டம் வந்தால் தான் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன், சந்தோஷம் வந்தால் தான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காமல் எல்லா சுச்சுவேஷன்லையும் அவர் கூட இருக்கணும், எல்லாம் பண்ணணும். ஓகேவா? தானியேல் மாதிரி இனிமேல் 3 வேளை ஜெயிப்பீங்களா? 3 வேளை இல்லை, 1 டைம் ப்ரேயர் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? பண்ணணும். ஓகேவா? இங்கே கற்றுக்கிட்டதை இந்த 8 நாளோட விட்டுறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் போய் ஷேர் பண்ணணும். சொல்வீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு?
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் போய் ஷேர் பண்ணணும். அதை நீங்களும் செயல்படுத்தணும். மறந்துடக்கூடாது. இங்கேருந்து வெளில போனோன்னே எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. அக்காவை மறந்துடக்கூடாது, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸை மறந்துடக்கூடாது, என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றதையும் மறந்துருக்கக்கூடாது. மறக்காமல் அதை படி நடத்தணும். ஓகேவா? ஆமாம். நாங்கள் 8 நாள் பண்ணின அந்த இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக வந்து காமிப்பாங்க, பார்த்துக்கோ. கனமான ஊழியத்தை உம்மை போல தியாகத்தோடு நிறைவேற்றுவே. நீ தந்த கனமான ஊழியத்தை உம்மை போல தியாகத்தோடு நிறைவேற்றுவே. இயேசுவே என்னை அர்ப்பணித்தேன், உம் விருப்பத்தை நிறைவேற்றுவே. இயேசுவே என்னை அர்ப்பணித்தேன், உம் சித்தம் போல் செயல்படுவே. இயேசுவே என்னை அர்ப்பணித்தேன், உம் விருப்பத்தை நிறைவேற்றுவே. இயேசுவே என்னை அர்ப்பணித்தேன், உம் சித்தம் போல் செயல்படுவே. திருச்சபையின் பிள்ளைகளை உமக்குள் அர்ப்பணிக்க உழைத்திடுவே. என் திருச்சபையின் பிள்ளைகளை உமக்குள் அர்ப்பணிக்க உழைத்திடுவே. வருங்கால திருச்சபைக்கு சாட்சியாய் இருத்திடுவே. வருங்கால திருச்சபைக்கு சாட்சியாய் இருத்திடுவே. இயேசுவே என்னை அர்ப்பணித்தேன், உம் விருப்பத்தை நிறைவேற்றுவே. இயேசுவே என்னை அர்ப்பணித்தேன், உம் சித்தம் போல் செயல்படுவே. வீடியோ பிடிச்சிருந்துச்சா? நம்ம எல்லாரும் அழகா இருந்தோம்ல? அதில் அழகா இருந்தோமா இல்லையா? சூப்பர். சரி, லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்காக. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? சரி, ஓகே, ஸ்டார்ட். பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் மெமரி வர்ஸ் சொல்லுவாங்க, செகண்ட் ஆக்ஷன் சாங். உடல் குடும்பம், உடல் குடும்பம், நீங்கள் ஒருவரினொருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. வேண்டுதல், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். கொலோசியர்
புக்கு குக்கு சிக்க புக்கு குக்கு சிக்க புக்கு குக்கு. ஆக்ஷன் சாங். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. வாங்க நம்மளும் சொல்லுவோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தது நீயே தேவன். சங்கீதம் 110. உனக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். சங்கீதம் 143:10. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 22:18. தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கோ பலன் அளிக்கிறவர் என்பவர்களுக்கோ விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. Wake up from your drunken stupor, as it is right, and do not go on sinning, for some have no knowledge of God. I say this to your shame. 1 Corinthians 15:34. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவில்லை என்றால் ஆதியாகமம் 28:15.
JCBBS 2024 எண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவே எண்ணுகிறேன். ஜூனியர் பாய்ஸ் சிறிய குறுநாடகம் ஆக்ஷன் சாங். நம்ம ஊருக்கு ஏசு வராரு. நம்ம ஊருக்கு ஏசு வராரு. ஆமாண்டா, அவர் பேசுறதுக்கு நம்ம ஒரு இடத்த ரெடி பண்ணணும்டா. பேசுறதுக்கு எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே நான் ரெடி பண்ணிடுறேன்டா. ஓகேடா. ஓஹோ அப்படியா, அதை உடனடியாக நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும். நம்ம கூட ஓடி ஆடிலானுக்கு இந்த படுக்கையா கிடக்குறானே. ஊரில் இருக்க எல்லா மருத்துவமனைக்கிட்டையும் கூட்டிகிட்டு போயாச்சு, படுக்க இருக்கணும்னு சொல்லிட்டாங்களே. இவர் யார் குணப்படுத்துவா? டே நம்ம ஊருக்கு ஏசப்பா வராராண்டா. ஊருக்கு ஏசப்பா உங்கள் நண்பனை ஏசப்பா கிட்ட கூட்டிகிட்டு போய் குணப்படுத்திடுங்கடா. டே நம்ம ஊருக்கு ஏசப்பா வந்துருக்காராண்டா. வாடா அவனை கூட்டு போய் குணப்படுத்தணும். என்னடா அவ்வளோ கூட்டமாக இருக்கு? எப்படியாச்சும் உள்ளே போய் தான் தெரியணும். வாங்க போகலாம். வாங்கடா, கூரையை கழிச்சு உள்ளே போயிடுவோம். வேறு வழி இல்லை, அப்படி தான் பண்ணணும். ஏசப்பா, என் ஃப்ரெண்டை எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க ஏசப்பா. உங்கள் விசுவாசத்தை கண்டு நான் ஆச்சரியப்படுகின்றேன். திமிர்வாதக்காரா, உன் பாவங்கள் உன்னை அழிந்து கொள்ளட்டும். ஜாலியாக எனக்கு சரியாயிடுச்சு.
என்பதை அறியும் அறிவின் மேன்மைக்கு பவுல் போல் நானும் எல்லாமே நஷ்டம் என்று எண்ணுகிறேன் நான் எண்ணுகிறேன். இயேசு பெரியவர் என்பதை அறியும் அறிவின் மேன்மைக்கு பவுல் போல் நானும் எல்லாமே நஷ்டம் என்று எண்ணுகிறேன் நான் எண்ணுகிறேன். நஷ்டம் என்று விட்டேனே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேனே. நஷ்டம் நஷ்டம் குப்பை குப்பை என்று நான் எண்ணுகிறேன் நான் எண்ணுகிறேன் நான் எண்ணுகிறேன் நான் எண்ணுகிறேன். JCVBS 2024 இயேசுவை எண்ணுகிறேன். அதுக்கப்புறம் டான்ஸ். பின்னாடி நாள் ஒன்று அன்பு நம்பிக்கை கவலையை மேற்கொள்ளும். நாளைக்காக கவலைப்படாதீங்கள், நாளையிடம் தன்னுடையக்காக கவலைப்படும். மத்தேயு 6:34. நாள் 2 அன்பு உதவுவதற்கு வழிகாட்டு. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூர் கடவம். 1 யோவான் 3:18. நாள் 3 பேராசை பேரழிவு. என் இருதயம் பொருளாசை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். சங்கீதம் 119:36. நாள் 4 மன்னிப்பே மகா பெரியது. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களை மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்களை மன்னியாதிருப்பார். 6:14-15. நாள் 5 கொடுக்கின்ற ஆண்டவர். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. யூதா 20. 6 விதையும் நிலமும். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். சங்கீதம் 119:97.
பிள்ளைகளா, அன்பு பிள்ளைகளா, பிசாசை நடுங்க செய்ய ஆசையா? பிள்ளைகளா, அன்பு பிள்ளைகளா, பிசாசை நடுங்க செய்ய ஆசையா? விசுவாசி, இயேசுவை விசுவாசி, விசுவாச வீரராம் ஜெயம் நமக்கே. விசுவாசி, இயேசுவை விசுவாசி, விசுவாச வீரராம் ஜெயம் நமக்கே. பிசாசும் நம்மை கண்டு நடுங்கும், வாக்குத்தத்தம் சுதந்தரிக்கும் விசுவாசமே. பிசாசும் நம்மை கண்டு நடுங்கும், வாக்குத்தத்தம் சுதந்தரிக்கும் விசுவாசமே. முடியாததை முடித்து காட்டிடுமே, அற்புதத்தை பெற்று தரும் விசுவாசமே. முடியாததை முடித்து காட்டிடுமே, அற்புதத்தை பெற்று தரும் விசுவாசமே. விசுவாசி, இயேசுவை விசுவாசி, விசுவாச வீரராம் ஜெயம் நமக்கே. விசுவாசி, இயேசுவை விசுவாசி, விசுவாச வீரராம் ஜெயம் நமக்கே. JCVBS 2024 எண்ணுகிறேன், இயேசு கிறிஸ்துவையே எண்ணுகிறேன். இன்டர் கேர்ள்ஸ் மெமரி வர்ஸ், ஆக்ஷன்ஸ், டான்ஸ். இந்த வருடம் JCVBS 2024 அசம்பிளியில் எண்ணுகிறேன், நஷ்டமென எண்ணுகிறேன், கிறிஸ்துவையே ஆதாயமாக எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் ஆண்டவரை துதிப்பதும் அவரை நினைவு கூறுவதும் எவ்வளவு முக்கியம் என்பதை கற்றுக்கொண்டார்கள். அதே போல் இன்டர்மீடியட் கேர்ள்ஸ் 15 பேர், பாய்ஸ் ஆல்மோஸ்ட் 15 பேர் அவங்க வகுப்பில் படைக்கும் கடவுள், சர்வ வல்லமையுள்ள கடவுள், உத்தமமான வாழ்வு போன்ற தலைப்பில் வேதாகம சம்பவங்களை கற்றுக்கொண்டார்கள். அதப்படி அசம்பிளியில் கற்றுக்கொண்ட வசனத்தை ஒரு சில பிள்ளைங்களும், இன்டர்மீடியட் கிளாஸில் கற்றுக்கொண்ட வசனத்தை ஒரு சில பிள்ளைங்களும் செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் ஒன்று பண்ண போகிறாங்க. அசம்பிளியில் கற்றுக் கொடுத்த வசனங்கள். நாள் 1, எண்ணுகிறேன், என் கிறிஸ்து இயேசுவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்றே எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. நஷ்டமென எண்ணுகிறேன், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:7. நாள் 3, தலைப்பு கிறிஸ்துவையே ஆதாயமாக எண்ணுகிறேன். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20. நாள் 4, பிடிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறேன். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12. நாள் 5, மறக்க வேண்டும் என எண்ணுகிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 43:18. நாள் 6, உயிர் தேடுதலை எண்ணுகிறேன். தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். சங்கீதம் 49:15.
கிளாஸ் வசனம். நாள் 1. படைப்பின் கடவுள். விசுவாசனாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதொன்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறேன். பிலிப்பியர் 3:11. நாள் 2. சர்வ வல்லமையுள்ள கடவுள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8. நாள் 3. வழி நடத்தும் கடவுள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. நாள் 4. உத்தமமான வாழ்வு. நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். சங்கீதம் 106:3. நாள் 5. விசுவாசமான வாழ்வு. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எபிரேயர் 11:1. நாள் 6. ஜெப வாழ்வு. நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்டீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. இயேசுவால மீட்கப்பட்டு அவரால பிடிக்கப்பட்ட பிள்ளை நானுங்க, இயேசு பிள்ளை நானுங்க. இயேசுவால மீட்கப்பட்டு அவரால பிடிக்கப்பட்ட பிள்ளை நானுங்கோ, இயேசு பிள்ளை நானுங்கோ. மீட்டெடுத்தார், என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். மீட்டெடுத்தார், என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். பாவத்தில் தடுமாறி விழுந்தேனே, வெளியேற முடியாமல் தவித்தேனே. பாவத்தில் தடுமாறி விழுந்தேனே, வெளியேற முடியாமல் தவித்தேனே. தம் ஜீவன் கொண்டென்னை தூக்கிவிட்டாரே, அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டாரே. தம் ஜீவன் கொண்டென்னை தூக்கிவிட்டாரே, அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டாரே. மீட்டெடுத்தார், என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். மீட்டெடுத்தார், என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். லலலலலாலே லாலே லலலலலாலே லாலலலாலே லாலா லாலலலாலே. பாய்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்கிட்டு, அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸா? இன்டர் பாய்ஸ் விசுவாச வாழ்வு என்ற தலைப்பில் ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்த விதத்தையும் அதனால் அவர் பெற்றுக்கொண்ட பலனையும் அறிந்து கொண்டார்கள். அதை ஒரு சிறு நாடகமாக உங்கள் முன் நடித்து காட்ட உள்ளார்கள். ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் தேசத்தை விட்டு நான் காமிக்கும் தேசத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சரி ஆண்டவரே. சாரா, லோத் வாங்க. சரி, கிளம்பலாம். சரி, கிளம்பலாம்.
தேசத்தை நல்லா சுற்றிப்பார். உனக்கு எந்த இடம் பிடித்திருக்கோ நீ எடுத்துக்கொள். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன். கிழக்கு பக்கம் நான் எடுத்துக்கிறேன், செழிப்பாக இருக்குது. சரி லோ, பார்த்து போயிட்டு வா. ஆபிரகாமே பயப்படாதே, உனக்கு கேடயமும் நான் மிக பெரும் பலமாக இருப்பேன். ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. வெளியே வா, வானத்தை பார், அங்கு சுற்றி எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளது, அதை எண்ண முடியுமா? என்ன முடியாது ஆண்டவரே. உன் சந்ததி வண்ணமாக இருக்கும். நான் உங்கள் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஆபிரகாமு, உனக்கு 99 வயசாச்சு. ஆண்டவர் என்னமோ உனக்கு வாக்கு கொடுத்தாராம்ல? ஆமாம் ஆமாம், உன் மனைவி சாரல் கூட 89 வயசாயிடுச்சு. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்ததை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார். ஆமாம் ஆமாம், பார்ப்போம். யார் அங்கே வருது? யாருன்னே தெரியலையே. வாங்க தண்ணி குடிங்க. நீங்கள் இருந்து தண்ணியும் கறியும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரி, உன் மனைவி சாரால் எங்கே? என் மனைவி சாரா கூடாரத்தில் இருக்கிறார். உன் மனைவி சாரா ஒரு குமாரனை பெறுவாள். நன்றி ஆண்டவரே. உங்களுக்குலாம் விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஆபிரகாமுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஓ அப்படியா? ஆண்டவருக்கு கத்திரை. கர்த்தர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு. நம்ம தான் சந்தேகப்பட்டோம். ஆனால் ஆபிரகாம் சந்தேகப்படல, அவர் கர்த்தருக்கே விசுவாசியாக இருந்தார். அவன் விசுவாசிகளின் தகப்பன். 100 வயதிலையும் குழந்தை மகிமை கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. கடவுளுக்கு நன்றி. குழந்தை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. உன்னை திரளாக பண்ணுவேன், நீ ஆசீர்வதிப்பவளை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பவுல் மாமா போல இயேசுவுக்காய் வாழ எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். பவுல் மாமா போல இயேசுவுக்காய் வாழ எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். நீய சவுலும் தூயவராய் இயேசுவுக்காய் வாழ்ந்தாரே. தீய சவுலும் தூயவராய் இயேசுவுக்காய் வாழ்ந்தாரே. அவர் போல வாழ்ந்திட எண்ணுகிறேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திட தீர்மானித்தேன். அவர் போல வாழ்ந்திட எண்ணுகிறேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திட தீர்மானித்தேன். தில்லேலே தில்லேலே தில்லாலங்கடி தில்லேலே, தில்லேலே தில்லேலே தில்லாலங்கடி தில்லேலே. Praise the Lord. Praise the Lord. Mic testing.
2024 ஆண்டின் JCVBS ஆனது எண்ணுகிறேன் என்ற தலைப்பின் அடிப்படையில் 1/5/2024 முதல் 9/5/2024 வரை 5/5/2024 ஆண்டு நாள் நீங்களாக 8 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆன் ரோல் 100 பிள்ளைகள் பங்கு பெற்றனர். நமது திருச்சபையின் போதகர் அருள் திரு ஜஸ்டின் சகாயராஜ் ஐயா அவர்கள் ஆரம்பம் முதலே இதனை ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொண்டு சபை மக்களுக்கும் VBS குறித்த தகவல்களை ஆலய ஆராதனையிலும் வாட்ஸ்அப் குழுவிலும் தவறாது பகிர்ந்து கொண்டு அதிகமாக ஊக்கப்படுத்தினார்கள். அருள் திரு போதகர் ஐயா அவர்கள் VBSிலும் பங்கு கொண்டு VBS ஆரம்பிப்பதிலும் இங்கேயே தங்கியிருந்து அனைத்து செயல்பாடுகளையும் ஊக்கப்படுத்தி ஆசீர்வதித்து செல்வார்கள். JCVBS சார்பாக ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது VBSஐ தலைமை இயக்குனராக செல்வி ஸ்வீட்டி அவர்கள் பொறுப்பேற்று
மிகுந்த உற்சாகமாக பாடல்களை கற்றுக் கொடுத்து பாடி ஆடி வேதாகம சம்பவங்களை பல்வேறு மாடல்ஸ் மூலமாகவும் சிறப்பாக கற்றுத்தந்தார்கள். அவர்களுக்கு நன்றி. நமது விபிஎஸ்ஸின் துணை இயக்குனராக செல்வி ஹெனின் அவர்களும் மிகுந்த உற்சாகமாக பாடல்களை கற்றுக் கொடுத்து பாடி ஆடி வேதாகம சம்பவங்களை பல்வேறு மாடல்ஸ் மூலமாகவும் மிகவும் சிறப்பாக கற்றுத்தந்தார்கள். நன்றி. இவர்கள் இருவருக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு குடும்ப பொறுப்புகள், அலுவல்கள், கல்வி பணிகள் மத்தியிலும், பலவீனங்கள் மத்தியிலும், கடுமையான வெயில் பாதிப்பின் மத்தியிலும் இன்டர் ஆசிரியர்களாக திருமதி பெனிட்டா ரத்னராஜா, திருமதி மேரி பிலிப், திருமதி சூசன் தினகரன் மற்றும் செல்வி ஆக்னஸ் ஆகியோர் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு மிகவும் சிறப்பாக கிறிஸ்துவின் அன்பை எடுத்து கூறினார்கள். ஜூனியர் வகுப்பிற்கு திருமதி ஞானம் தங்கப்பா, திருமதி லீதியாள் சாம் திரவியகுமார், செல்வி ஆஷ்னா, செல்வன் ஷைன் ஜாஷ்வா, செல்வன் ஜாஷ்வா டேனியல், செல்வன் வில்லியம், செல்வி கிறிஸ்டி மற்றும் செல்வி சாண்டா ஆகியோர் 4ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியருக்கு மிகவும் சிறப்பாக கிறிஸ்துவின் அன்பை எடுத்து கூறினார்கள். பிரைமரி வகுப்பிற்கு செல்வி குளோரி, செல்வி கிறிஸ்டினா, செல்வி சாரா மற்றும் செல்வி ஸ்வஸ்திகா ஆகியோர் 2ஆம் வகுப்பு மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு மிகவும் சிறப்பாக கிறிஸ்துவின் அன்பை எடுத்து கூறினார்கள். பிகினர் வகுப்பிற்கு செல்வி ஜோஷிமா ஜெயின் ஜோசப், திருமதி தமிழ் செல்வி, செல்வி ஜெனிட்டா ரெபேக்கா மற்றும் செல்வி கீர்த்தனா ஆகியோர் அனைத்து கவனத்தையும் ஆகியோர் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வகுப்பு சிறு குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து கவனத்தையும் செலுத்தி மிகவும் சிறப்பாக கிறிஸ்துவின் அன்பை எடுத்து கூறினார்கள். வாலண்டியர்ஸாக மிஸ்டர் சகாயம், மிஸ்டர் ரத்னராஜா அங்கிள், மிஸ்டர் கிறிஸ்டபர், மிஸ்டர் கோயிலையா ஆகியோர் பொருட்களை வாங்குவதிலும் வழங்குவதிலும், சார்ட்ஸ் டிஸ்பிளேயிலும், ஆலயத்தின் வெளியில் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவதிலும் மிகவும் விழிப்புணர்வோடு ஊக்கமாக செயல்பட்டார்கள். இவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விபிஎஸ்ஸின் 7ஆம் நாளின் சிறப்பம்சமாக அன்பின் விருந்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இந்த அன்பின் விருந்தை செல்வி ஆக்னஸ் அவர்கள் பொறுப்பேற்று உதாரத்துவமாக ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸாக கொடுக்கப்படும் வடை, காஃபி துவங்கி மதிய உணவிற்கு பிரியாணி, சிக்கன் கிரேவி, தயிர் சாதம், பன் அல்வா போன்றவற்றை அருமையான பிளேட் மற்றும் தண்ணீர் பாட்டிலுடன் சிறப்பாக வழங்கி அனைவரையும் மகிழ்வித்தார்கள். அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பின் விருந்துக்கு மேலும் சுவையூட்டும் வண்ணம் திருமதி அமுல்யா அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் தானே கேசரி தயாரித்து வழங்கினார்கள். அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமதி லதா கிருபாகரன் அவர்கள் சபையில் வழங்கப்படும் பரிசு பொருள்களோடு கூட ரூபாய் 5000 பெறுமான ஆவிக்குரிய புஸ்தகங்களை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக நமது சபை மக்களும் அதில் பங்கு பெற்ற அங்கத்தினர்களும் உதாரத்துவமான ஏராளமான காணிக்கைகளை வழங்கி தேவனுடைய ஊழியம் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்துள்ளார்கள். அத்தனை பேர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விபிஎஸ் சிறப்பாக நடைபெற அத்தனை பேர்களும் சிறப்பாக உங்களது தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபித்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். டொனேஷன்ஸ்
Mrs. Shanta Daniel, rupees 1,000. Miss Prema Fen, rupees 1,000. Mrs. Suganti Rajarajan, rupees 1,000. Mr. Stephen, rupees 2,000. Mrs. Georgiana Maragadam, rupees 2,000. Mr. Christopher Gnanasegaran, rupees 10,000. Mrs. Esther Das, rupees 1,000. Mrs. Eva Selvaraj, rupees 5,000. Mr. Chandragant, rupees 1,000. Mrs. Prisclin David, rupees 2,000. Mr. Sahayam, rupees 5,000. Mrs. Gandham Charles, rupees 1,000. Mr. Dinakaran, rupees 2,500. Mrs. Lata Kirbakaran, rupees 5,000. Mrs. Vijayarani Franklin, rupees 3,000. Dr. T. Nancy Beulah, rupees 1,000. Mr. Marudanayagam Ebenezer, rupees 2,000. Mrs. and Mr. Kennedy Joseph, rupees 7,000. Baby Jane Amulya, granddaughter of Mr. Paul Jayakumar, rupees 3,000. Mrs. Jnanaraj, rupees 3,000. Mr. S. Solomon, rupees 1,000. Mrs. Vijaya Shanti Robert, son of Mr. Chandragant, rupees 1,000. Sister of Mr. Chandragant, rupees 1,000. Mrs. Pramila Martin, rupees 2,000. Miss Agnes Ratna Raja, 20,870. Mr. E. Samuel Davaraj, 35,608. Total 1,18,978. Expenses: everyday food packets, refreshments 35,875. Love feast and refreshment 20,870. VBS materials, children and staff books, song books, files, pictures, teacher guides, song books 9,977. Stationaries 3,646. Pandal charges 6,000. Sarbat 2,000. Gifts 18,160. Books as gifts 8,050. Auto charges 6,400. Directors remuneration 5,000. Assistant directors remuneration 3,000. Total 1,18,978. Balance nil. Thank you. Prize distribution. இந்த விபிஎஸ்ஐ இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுத்த நம் தேவாதி தேவனுக்கு முதலாவது கோடான கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். அடுத்ததாக நம்மை இவ்வளவு சிறப்பாக வழிநடத்தி சென்ற நம்முடைய சபை போதகர் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு இந்த சிறிய பரிசினை தரும்படி நம்முடைய ஞானசேகரன் ஆண்டியை அன்புடன் அழைக்கிறேன். ஜெனிட்டா ஆண்டியை கூட்டிட்டு மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து பிற பரிசுகளை ஐயா அவர்கள் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அதற்கு முன்பதாக நான் ஒரு சில காரியங்களை சொல்லி நன்றி சொல்லி நான் இந்த பரிசுகளை வழங்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக கடவுளுக்கு அம்மா சொன்னதை போல நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளி துவங்க வேண்டும் என்று அறிவிப்பு வந்த வேளையிலே அதனுடைய பொறுப்பாளராக அருமையான சாமுவேல் ஐயா அவர்களும் ஜெபா அம்மா அவர்களையும் தொடர்பு கொண்டு இது போல் நாம் செய்ய வேண்டும் என்று விரும்பின வேளையில் அவர்கள் உடனடியாக அந்த பாரங்களை நிரப்பி
எந்த தேதியிலிருந்து வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து கொடுத்தோம். ஆனால் நாம் கேட்ட 6 நாட்கள் நாம் திட்டமிட்டு இருந்தோம். ஆனால் திருமண்டலத்திலிருந்து அது 10 நாட்களாக தான் நடத்த முடியும் ஐயா, அதனால் தயவுசெய்து கொஞ்சம் தேதிகளை மாற்றி விடுங்கள் என்று சொன்னார்கள். கேட்ட உடனே அதற்கும் சம்மதித்து இங்கே அதற்கான ஆயத்த பணிகளை ஐயா அவர்கள் குறித்த நேரத்திலே விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய அனைத்து வேலைகளையும் அவர்கள் ஓடி சென்று திருமண்டல அளவிலே நிறைவேற்றி, அங்கேருந்து நமக்கு 2 டைரக்டர்ஸ் வேணும். நாங்கள் கேட்டது மதுரையில் இருக்கிறவங்கள அனுப்புங்கன்னு சொல்லி, ஏன்னா நம்ம தங்க வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதனால் இங்கே மதுரையில் இருக்கிற தம்பிமார்னா யாராவது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு நாங்கள் கேட்டோம். ஆனால் திடீரென்று விடுமுறை வேதாகம பள்ளியின் இயக்குனராக 2 அக்காமார்கள் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க மதுரையிலையும் இல்லை, ராஜபாளையத்திலிருந்து இங்கே வந்து அவங்க தங்கி வேலை செய்யணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எங்களுக்கு பெரிய குழப்பம். ஐயாட்ட கலந்து எங்கே தங்க வைக்கலாம் ஐயா, யார் வீட்டில் வசதி இருக்குமான்னு சொல்ல முடியாது, தங்குறதும் அவங்க கஷ்டப்படுவாங்க என்று லேடிஸ் ஹாஸ்டல் பார்ப்போம், வேறு அல்லது நம்ம டயசன் தங்குற இடம் ஏதாவது இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். கடைசியாக ஐயா அவர்கள் ஒன்றும் சிரமம் இல்லையா, நம்முடைய வீட்டிலே ரூம் இருக்குது, அம்மா அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களுடைய உணவு, இந்த 9 நாட்களுக்கான உணவு எதுவுமே நான் கேட்கல. அவங்களா மெனு சொல்லிடுவார், ஐயா இன்றைக்கி இது நான் வாங்கி கொடுத்தேன் என்று சொல்லி அவர்களிடமும் கேட்டேன். அவர்களும் அங்கே திருமண்டல அளவிலே நேற்றுக்கு முந்தின தினம் இவர்களுக்கு இங்கே நடைபெற்ற கூடுகையிலே அங்கே ஒரு சிறு கூட்டம் கலந்தாய்வு நடைபெற்றது. அதிலேயும் அநேகர் அந்த விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய வளர்ச்சி பணிகளை குறித்து கலந்தாலோசித்தார்கள். அதிலே அவர்கள் மிகுந்த உற்சாகமாக விடுமுறை வேதாகம பள்ளி இயக்குனர்கள், நம்முடைய சபை மிகவும் நேசிக்கின்ற ஒரு சபையாக நாங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த பணிகளை செய்து வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த உதவிகளை செய்த அருமையான சாம் அங்கிளுக்கும் அக்காவுக்கும் ஒரு நல்ல ஒரு கை தட்டிடலாமா? ஆமாம், ஆண்டவர் அவர்களை இந்த ஊழியத்திலே மிகுந்த அருமையாக பயன்படுத்தி வருகின்றார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். திருச்சபையின் சார்பாக ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையிலே நான் தொடர்ந்து வந்த நம்முடைய அக்காவுக்கு நல்லா கை தட்டிடலாமா? சந்தோஷமா? வெரி குட். முதலாவது டைரக்டர் அக்கா ஆர் ஸ்வீட்லி ராஜஸ்ரீ. அதுக்கு முன்பதாக இன்னும் ரொம்ப முக்கியமானவங்களையும் நான் விட்டுட்டேன். இன்னும் முக்கியமானவங்களுக்கு நான் நன்றி சொல்லிடுறேன். என்னென்னா, முதலாவதாக நம்முடைய திருச்சபையினுடைய வாலிப தங்கிமார்கள் மிகுந்த உற்சாகமாக கோயிலுக்கு வராங்களோ இல்லையோ, அந்த 10 நாள் விபிஎஸ்ல என்ன செஞ்சுட்டாங்க, சிறப்பாக பங்கு பெற்று பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி மிகுந்த ஆர்வத்தோடு அவர்கள் வந்து பங்கு பெற்றதற்காக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அதே போல் இந்த 9 நாட்களும் நம்முடைய திருச்சபையினுடைய ஐயா அவங்க சொன்னாங்க, நேரம் அவங்களுடைய டைமு எல்லாமே கொஞ்சம் விட்டுட்டு இந்த அரை நாள் நம்ம என்ன செய்யணும், இங்கே ஆலயத்தில் 9 நாட்களும் வந்து இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரை சொல்லி கொடுத்து அவருடைய அன்பை சொல்லி கொடுக்குற செயல்களை மேற்கொண்ட நம்முடைய திருச்சபையினுடைய அருமையான ஆசிரியர் பெருமக்களுக்காக நான் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்களுக்கு, பெனிட்டா அம்மாவுக்கு, மேரி அம்மா அவர்களுக்கு, வேறு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க, நம்ம லீதியால் அம்மா அவர்களுக்கு, வேறு குளோரி அம்மா அவர்களுக்கு, வேறு யார் ஆசிரியர்களாக இருந்தாங்க, ஞானம் தங்கப்பா அம்மா அவர்களுக்கு, ஆகிய அக்கா அவர்களுக்கு, டீச்சர்ஸ் எல்லாரும்
அதோட நம்முடைய பழைய நாட்களிலே அநேக விஜயராணி அம்மா அவர் நன்றிகளை தெரிவித்து அவர்களை வாழ்த்துகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக சிறப்பாக இந்த பணிகளை பின்னின்று நடத்துபவர்கள் நிறைய பேருக்கு தெரியாது. வடை டீ டைமுக்கு வரும், சாப்பாடு டைமுக்கு வரும், அதை ஒழுங்குபடுத்துவது, இந்த இப்போ கரண்ட்டு கட்டாச்சு ஓடி போய் உடனே எல்லாவற்றையும் செய்கின்ற பணிகளிலே அருமையான ஒரு டீம் இருக்காங்க பின்னாடி, ஒரு மாஸ் டீம். அதில் யாருன்னா அருமையான ரத்னராஜ் ஐயா, அவர்கள் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். அன்பு சகோதரர் சகாயம் ஐயா அவர்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். ஜான் கிறிஸ்டபர் ஐயா அவர்களை நன்றியோடு வாழ்த்துகின்றோம். அதே போல் டெடி ஐயா அவர்களையும் நன்றியோடு வாழ்த்துகின்றோம். நம்முடைய ஆலய பணியாளர் ஐயா முருகன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வயசான ஐயா ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, பார்ப்பீங்கள்ல, உங்களுக்கு ஜூஸ் ஊற்றி கொடுக்குறப்ப கூட நிற்பார், பார்த்துருக்கீங்களா? அருமையான ஐயா அவர்களுக்கும் நம்முடைய சார்பாக, திருச்சபையின் சார்பாக, இந்த ஊழியர்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றோர்கள், எல்லாத்துக்கும் மேலாக அருமையான பிள்ளைகள். உங்களுக்கே கை தட்டிக்கலாமா நம்ம? டீச்சர்ஸ் எல்லாம் வெரி குட். இந்த 8 நாட்களும் நீங்கள் வந்து மிகுந்த அமைதியாக சொல்லக்கூடிய கதைகள், பாடல் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டீர்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். நன்றிகளை உங்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரண்ட்ஸ்கள் பெற்றோர்கள் நீங்கள் வந்தீர்கள், வந்து இருந்து பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்தி நீங்கள் அனுப்பி கொடுத்தீர்கள். அதனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் என்பதை நான் சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. டைரக்டர் அக்கா, ஸ்வீட்டி அக்கா. அடுத்ததாக அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்கா ஆர் ஷோபி ஆன்சி ஹெனின். பிகினர் வகுப்பு செல்வி ஜோஷிமா ஜெரின் ஜோஸ். ஜோஷிமா ஜெரின் ஜோசப், உங்களுடைய பிள்ளைகளுடைய சர்டிஃபிகேட்ஸ் அங்கே இருக்க எடுத்துக்கோங்க. அதில் கிஃப்ட்ஸ் அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. பிகினருடைய சர்டிஃபிகேட்ஸ். தமிழ் செல்வி அக்கா, செல்வி ஜெனிட்டா ரெபேக்கா, செல்வி ஜெனிட்டா ரெபேக்கா. கீர்த்தனா வந்திருக்கீங்களா? கீர்த்தனாக்கா. அடுத்ததாக பிரைமரி மிஸ் க்ளோரி ரூத், செல்வி கிறிஸ்டினா, சாரா, ஸ்வஸ்திகா. ஜூனியர் மிஸ்ஸஸ் ஞானம் தங்கப்பா, திருமதி லீதியால் சாந்தகுமாரி, மிஸ் யூஆர் ஆஷ்னா, சாண்டா, மாஸ்டர் ஷைன் ஜாஷுவா, மாஸ்டர் ஜாஷுவா டேனியல், மாஸ்டர் வில்லியம் வந்திருக்காங்களா? மிஸ் கிறிஸ்டி, அடுத்ததாக இன்டர் திருமதி பெனிட்டா ரத்னராஜா,
திருமதி மேரி பிலிப், திருமதி சூசன் தினகரன், மிஸ் ஆக்னஸ், வாலண்டியர்ஸ் மிஸ்டர் சகாயம், மிஸ்டர் தங்கப்பா, மிஸ்டர் ஜான் கிறிஸ்டபர், மிஸ்டர் ரத்னராஜான், மிஸ்டர் டெடி பாண்டித்துரை, மிஸ்டர் டெடி, ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு ஏரியாலேருந்தும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு சிறு பரிசனை அளிக்க விரும்புகிறோம். முதலாவது அலெக்ஸுடைய அம்மா. அவங்க வந்து கரும்பாலை ஏரியாவிலேருந்து மிகவும் சிறப்பாக பிள்ளைகளை ஒருங்கிணைத்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அடுத்தது திருமதி ஜோதி அம்மா, அவங்க வந்து இந்திரா நகர் ஏரியாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஃபைசல் ஆட்டோ இருக்காங்களா? ஃபைசல் ஆட்டோ அவங்களுக்காக அவங்க மக கூப்பிடுறோம். ஃபைசல் அண்ணனோட மக பேர் என்ன? அப்பாட்ட கொடுத்துருங்க. அதே மாதிரி ஸ்ரீ மகா வந்திருக்கா, திருமதி மகாலட்சுமி. மகா வாங்க. பாப்பா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து விபிஎஸ் அட்டன் பண்ணி டீச்சராலாம் இருந்துட்டு இப்போ ஒரு குட்டி தம்பிக்கு அம்மாவாக இருக்காங்க. நன்றி. முடிவு ஜெபம் முடிந்த பின் பிள்ளைகள் அவரவர் ஆசிரியர்களிடமிருந்து உங்களுடைய பரிசுகளை பெற்றுக்கொள்ளும். ஆக்ஷன் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? பண்ணலாமா பண்ண வேணாமா? லாஸ்ட்டாக ஒரு காட்டி எல்லாரும் ஆக்ஷன் பண்ணலாம். இல்லைண்ணே MP3 என்ன பாட்டுக்கு பண்ணலாம்? பவுல் மாமா பண்ணலாமா? பவுல் மாமா போல இயேசுவுக்காய் வாழ எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். பவுல் மாமா போல
இயேசுவுக்காய் வாழ எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். தீய சவுலும் தூயவராய் இயேசுவுக்காய் வாழ்ந்தாரே. தீய சவுலும் தூயவராய் இயேசுவுக்காய் வாழ்ந்தாரே. அவர் போல வாழ்ந்திட எண்ணுகிறேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திட தீர்மானித்தேன். அவர் போல வாழ்ந்திட எண்ணுகிறேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திட தீர்மானித்தேன். தில்லேலே தில்லேலே தில்லாலங்கடி தில்லேலே, தில்லேலே தில்லேலே தில்லாலங்கடி தில்லேலே. பாய்ஸ் கொஞ்சம் நீட்டாக நிற்கீங்களா? அந்த சைடு அபவுட் அண்ட் பேரண்ட்ஸை பார்த்து அபவுட் பண்ணி நில்லுங்க, டர்ன் பண்ணி நில்லுங்க. அங்க நீங்க அப்பதான் வீடியோல அழகா தெரிவிங்க. சின்ன பிள்ளைங்க முன்னாடி போயிட்டு பெரியவங்க இன்டர் பாய்ஸ் பின்னாடி வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சாங் என்ன பண்ணலாம்? 8th சாங்கா? அந்த சைட் பேரண்ட்ஸ் சைட் பார்த்தாங்க. இயேசுவால மீட்கப்பட்டு அவரால பிடிக்கப்பட்ட பிள்ளை நானுங்க, இயேசு பிள்ளை நானுங்க. இயேசுவால மீட்கப்பட்டு அவரால பிடிக்கப்பட்ட பிள்ளை நானுங்கோ, இயேசு பிள்ளை நானுங்கோ. மீட்டெடுத்தார் என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். மீட்டெடுத்தார் என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். பாவத்தில் தடுமாறி விழுந்தேனே, வெளியேற முடியாமல் தவித்தேனே. பாவத்தில் தடுமாறி விழுந்தேனே, வெளியேற முடியாமல் தவித்தேனே. தம் ஜீவன் கொண்டென்னை தூக்கிவிட்டாரே, அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டாரே. தம் ஜீவன் கொண்டென்னை தூக்கிவிட்டாரே, அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டாரே. மீட்டெடுத்தார் என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். மீட்டெடுத்தார் என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். லலலலலாலே லாலே லலலலலாலே லாலலலாலே லாலா லாலலலாலே லலலலலாலே லாலே லலலலலாலே லாலலலாலே லாலா லாலலலாலே.
அவள் போல் நானும் எல்லாமே நஷ்டம் என்று எண்ணுகிறேன் நான் எண்ணுகிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேனே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேனே. நஷ்டம் நஷ்டம் குப்பை குப்பை என்று நான் எண்ணுகிறேன் நான் எண்ணுகிறேன் நான் எண்ணுகிறேன் நான் எண்ணுகிறேன். பவுல்மாமா போல இயேசுவுக்காய் வாழ எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். பவுல்மாமா போல இயேசுவுக்காய் வாழ எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். நீய சவுலும் தூயவராய் இயேசுவுக்காய் வாழ்ந்தாரே, தீய சவுலும் தூயவராய் இயேசுவுக்காய் வாழ்ந்தாரே. அவர் போல வாழ்ந்திட எண்ணுகிறேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திட தீர்மானித்தேன். அவர் போல வாழ்ந்திட எண்ணுகிறேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திட தீர்மானித்தேன். தில்லேலே தில்லேலே தில்லாலங்கடி தில்லேலே, தில்லேலே தில்லேலே தில்லாலங்கடி தில்லேலே. கடவுளுடைய நாமத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியாக இருங்க. ஹாய் ஹாய் ஹலோ ஓகே. கடவுளுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலி எல்லா வருஷமும் விபிஎஸ் வந்து சூப்பராக நடக்கும். இந்த வருஷம் வந்து சண்டே ஃபைனல் டே இல்லையேன்னு யோசித்தோம். பட் சூப்பராக ரொம்ப நல்லபடி நடந்தது. ஏன்னா நாங்கள் படித்ததுலேருந்து 6 days நடக்கும், ஃபைனல் டே சண்டேல இருக்கும். தேர்ஸ்டே ஃபைனல் டேயா, ஐயோ என்ன பண்ணுறது யோசித்தோம். பட் நல்லா எல்லாருமே வந்து ரெஸ்பான்சிவாக பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணிங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ ஆல்சோ. இந்த விபிஎஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து ஃப்ரண்ட் ஸ்டேஜ் மட்டும்தான் எடுத்துப்போம். சாம் அங்கிளும் ஜெபா ஆண்டியும் ஆல்வேஸ் இந்த பிள்ளைங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது, இவங்களுக்கு என்ன தேவையில்லை அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசி எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு வருஷம் கூட அவங்க அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக உண்டு. ஜெபா ஆண்டியும் சாம் அங்கிளும் முன்னாடி வந்து ஜோடியாக அந்த பரிசை வாங்கிட்டு போகணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். கம்பல்சரி வரணும். ஐயா நீங்கள் கொஞ்சம் சரி, உங்களுக்கும் பரிசு இருக்குது. உங்கள் டீச்சர்ஸை நீங்கள் உங்கள் கிளாஸ் அக்காவை பாருங்கள், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிஃப்ட்டு கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் இருக்குது, சாப்பிட்டுட்டு நீங்கள் போகலாம். சரியா? ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா ஐயா? ஜெபம் செய்த பின்பதாக நீங்கள் உங்கள் வகுப்பு அக்காமார்களை பாருங்கள், உங்களுக்குரிய சர்டிஃபிகேட்டு கிஃப்ட்டு வாங்கிக்கிட்டு. சரியா? ஜெபம் செய்வோம். சரி. அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றியோடு உம்முடைய பாதபடியிலே வருகிறோம். கடந்த 1ஆம் தேதி முதலாக இந்த நாள் மட்டும், இந்த நேரம் மட்டுமாய் உம்முடைய கிருபையின் கரம் திருமண்டலத்தின் வழியாய் நடைபெறுகின்ற இந்த இளையோர் திருச்சபையின் விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களை இவ்வாண்டும் நாங்கள் நடத்த திட்டமிட்ட நாள் முதலாய் இந்த நிறைவு நாள் வரையிலும் கர்த்தருடைய வழிநடத்துதல் வல்லமை உம்முடைய இரக்கம் அடைக்கலம் எங்களோடும் பிள்ளைகளோடும் இந்த ஊழியங்களோடும் நிறைவாக இருந்ததற்காக உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இந்த நாளிலுமே அருமை பிள்ளைகள் கற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய திருமறையினுடைய முன்னோர்களின் விசுவாச வாழ்க்கை
இன்னுமாய் கற்றுக்கொண்ட பாடல்கள் அருமை பிள்ளைகளுடைய வாழ்வில் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை எதிர்காலத்திலே தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவ்விதமாகவே அவர்கள் சமுதாயத்திலே அதை நிறைவான ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியாகவும் அருமை பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபைக்கும் இந்த வாய்ப்பை நீர் தந்ததற்காக நன்றி. கர்த்தர்தாமே இதனுடைய பொறுப்பெடுத்து செய்த அருமையான சாமையாவுக்காக ஜபாமாவுக்காக உறுதுணையாக இருந்து உதவி செய்த ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்காக திருமண்டலத்தின் வழியாய் வந்து இந்த ஊழியங்களை நிறைவேற்றின அருமையான இயக்குனர் சகோதரிய பிள்ளைகளுக்காக இனுமாய் பங்கு பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையின் குடும்பங்கள் உற்சாகமாய் தந்து இந்த ஊழியங்களை தாங்க முடியாத கிருபைகளை தந்தீர், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாக இந்த ஊழியத்தின் நன்மையினால் கிருபையினால் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஜெபத்தினாலும் தங்களுடைய உதார்த்தமான உற்சாகத்தினாலும் இங்கே வந்து பிள்ளைகளை அனுதினமும் சந்தித்து வாழ்த்தின ஒவ்வொருவருக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். சுவாமி, இந்த ஊழியங்களிலே பங்கு பெற்ற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து அருமை பிள்ளைகளுடைய கல்வியிலும் அவருடைய எதிர்கால வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களிலும் தங்களுடைய வாழ்வை பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக அருமை பிள்ளைகள் வாழும்படியாகவும் நீரை வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். அருமையான பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெற்றோர்களையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே தங்களுடைய பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, இந்த சமுதாயத்தில் ஆசீர்வாதமாக இருக்க அவருடைய கல்வி ஞானங்களினாலும் உங்களுடைய ஆசீர்வாதங்களினாலும் அடைக்கலங்களினாலும் நிறைத்து வழி நடத்தும். உங்களுடைய திருக்கரங்களுக்குள்ளாய் எங்களையும் திருச்சபையையும் திருமண்டலத்தின் ஊழியங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் இந்த ஊழியத்தின் நன்மையினால் கிருபையினால் நிறைத்து வழி நடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பது, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சிறப்பாக இந்த ஊழியத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களோடும் வழி நடத்தலோடும் திருச்சபையின் குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. விபிஎஸ் கைதட்டு பண்ணிடலாமா? என்ன சொல்லுவீங்க? JCVBS, CVBS, JCVBS. God bless you all. God bless you.